ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். ஜென்ரலாக எந்த அழகான ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் அதில் 2 பேர் இருப்பாங்க. காதல் ஒரு ஆண் ஒரு பெண், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆண் ஒரு பெண், திருமணம் ஒரு ஆண் ஒரு பெண். எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே இந்த மாதிரி 2 பேர் தேவைப்படுவாங்க. பட் இது எல்லாத்துக்கும் மிகையாக இன்னொரு செம்ம அழகான செம்ம சோல்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் அதில் 2 பேர் கிடையாது, ஒருத்தர் தான். ஒருத்தரோட ஃபீலிங்ஸ் தான், ஒருத்தரோட ஏக்கம் தான். அப்படிப்பட்ட அழகான ரிலேஷன்ஷிப் தான் ஒன் சைடு ரிலேஷன்ஷிப். இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்லணும்னா ஒன் சைடு லவ். டபுள் சைடு லவ்வில் தாங்க அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடயே இருக்கணும், அவங்களோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும், அவங்களோட கை கோர்க்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகள் ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும். பட் ஒன் சைடு லவ்வுக்கு அவங்களோட குரல் ஒரு தடவை கேட்டுற மாட்டோமா, எப்படியாவது அவங்களோட பார்வை ஒரு தடவை நம்ம மேலே பட்டுறாதா, அவங்களோட பர்த்டே சாக்லேட் ரேப்பர் நமக்கு கிடைக்காதா, அவங்க போட்டிருக்க அதே கலரில் நம்ம ட்ரெஸ் பண்ணிட மாட்டோமான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன ஏக்கங்கள் சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பைத்தியகாரத்தனம் தான் இந்த ஒன் சைடு லவ். அது எப்படி நவீன், ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்னா அது 2 பக்கம் இருக்கணும்ல. அவங்களோட நிறையா பேசணும், அவங்களோட கண்ணை பார்க்கணும், அவங்களோட கைகள் கோர்க்கணும், அவங்களோட மனசை புரிஞ்சுக்கணும், இத்தனை விஷயங்கள் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்னா. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எப்படி ஒரு ஒன் சைடு லவ் அழகாக இருக்க முடியும், எப்படி ஒரு ஒன் சைடு லவ் ஒரு பியூர் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். பட் இதெல்லாம் எதுவுமே இல்லைனாலும், இதில் இருக்க ஒரு 1% இல்லைனா கூட பியூர் அண்ட் பியூர் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்கள நினச்சி ஏங்கி ஏங்கி அவ்வளோ ஆசைகள் வளர்த்துட்டு அவங்க கூட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு சொல்லிட்டு ஏங்குறது, அவங்கள அந்த நாளில் ஒரு தடவை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறது, அவங்கள சிரிக்க வைக்கிறதுக்காக டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ நிறைய சேஷ்டைகள் பண்ணுறது, அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டுறது, நிறைய அன்பு செலுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு லவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அண்ட் ஒன் சைடு லவ் ஒரு வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு உணர்வு. அவங்க கூட பெருசாக பழக்கம்லாம் இருக்காது, அவங்க கூட மேபி ஒரு தடவை 2 தடவை பேசியிருந்துருக்கலாம், இல்லை அவங்களோட ஏதாவது ஒரு சின்ன குணம் நமக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். பட் அந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க நம்ம கூட வாழ்க்கையில் இருந்தால் நல்லா இருக்குமே, அவங்க நம்ம கூட லைஃப்பில் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே, அட இந்த பொண்ணு இல்லை இந்த பையன் நம்ம கூட லைஃப்லாம் கை கோர்த்தவங்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆசையோட அவ்வளோ காதல் வளர்த்துக்கிற அந்த ஃபீலிங்கே ஒரு தனி ஃபீலிங் தான். அது சேருதோ இல்லையோ, கடைசி வரைக்கும் நம்ம காதல் அவங்க கிட்ட சொல்கிறோமோ இல்லையோ, பட் அந்த அழகான வழியை நம்ம நெஞ்சில் சுமக்கிற அந்த சுகமே தனியான ஒரு சுகம்தான். அண்ட் இந்த சுகம்லாம் ஒன் சைடு லவ்வில் மட்டும்தான் கிடைக்கும். ஒன் சைடு லவ் வந்து நிறைய பேர் வலி அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலும், ஒன் சைடு லவ்வுக்குனே உரித்தான சந்தோஷங்கள், ஒன் சைடு லவ்வுக்கே உரித்தான ஒரு சில சுகங்கள் இருக்க தான் செய்யும். ஸோ நிறைய வகையில் அழகானது இந்த ஒன் சைடு லவ். அவங்களுக்கு நம்மளோட பேர் தெரியுமா, நம்மளோட முகம் தெரியுமா, இப்படி ஒரு ஜந்து இந்த உலகத்தில் இருக்குமா இல்லையான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. பட் அவங்கள பற்றி A to Z தெரிஞ்சு வச்சுருப்போம். அவங்க அப்பா பேர் என்ன, அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க ஆயா பேர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன, அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன, அவங்களோட சொந்த ஊர் இது, அவங்க போன ஜென்மத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அடுத்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, மதியம் என்ன பண்ணுவாங்க, நைட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் ரிசர்ச் பண்ணி வச்சுருப்போம். டபுள் சைடு லவ்வில் இருக்கவங்களுக்கு கூட தன்னோட லவ் பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. பட் ஒன் சைடு லவ்னா அவ்வளோ ரிசர்ச் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது தான் இருக்கும். அண்ட் அவங்கக்கிட்ட போய் நேரில் பேசுகிறதுக்கு ஒரு சின்ன தைரியம் கூட இருக்காது, இல்லை அவ்வளோ தயக்கம் இருக்கும், ஹார்ட் பீட்லாம் அவ்வளோ ரைஸ் ஆகும். அவங்ககிட்ட நேரில் கூட நம்ம போய் பேச மாட்டோம். பட் நம்ம கனவுல அவங்க கூட ஆல்ரெடி ஒரு 1000 வருஷம் நம்ம குடும்பம் நடத்தியிருப்போம். அவ்வளோ அழகாக அவ்வளோ இனிமையாக. அண்ட் டபுள் சைடு லவ்வுக்கு நிகராக அவ்வளோ ஆசைகள் அவ்வளோ கனவுகள் நமக்கும் இருக்கும். அவங்கள சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவங்க கூட இருக்கணும், அவங்களோட கனவுல அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆசைகள் இருக்கும், ஏகப்பட்ட எண்ணங்கள் இதுலேயும் இருக்கும். பட் இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பியிருப்போம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஏங்கியிருப்போம். அண்ட் டபுள் சைடு லவ்வுக்கு தாங்க பல மணி நேரம் பேசணும், பல மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒன் சைடு லவ்வுக்கு ஒரு சின்ன பார்வை போதும், அது கொடுக்குற சந்தோஷமே ஒரு வாரம் தாங்கும். அண்ட் ஒன் சைடு லெவலில் இருக்க எல்லாருக்கும் உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப அழகான விஷயம், உலகத்துலேயே ரொம்ப ரொம்ப அழகான பெயர் வந்து நம்மளோட காதலோட பேர் தான். அந்த பேரை கேட்டாலே போதும் நமக்கு அப்படியே நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிச்சிடும், உள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிடும், என்னென்னமோ பண்ணிடும் அவங்களோட பேரை கேட்குற அந்த நிமிஷம். அண்ட் என்னதான் ஒன் சைடு லவ்வாக இருந்தால் கூட அதில் ஒரு துளி கூட காமம் இருக்காது. அவங்களோட கண்களை தான் பார்ப்போம், அவங்களோட கைகள் கோர்க்கணும்னு தான் ஆசைப்படுவோம், வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படுவோம், அவங்க எப்போ நல்லா இருக்கணும்னு தான் நினைக்குமே தவிர வேறு எந்த தப்பான எண்ணமும் ஒரு சின்ன தவறான எண்ணம் கூட வராது. ஒன் சைடு லவ்வாக இருந்தாலும் அதுலேயும் அவ்வளோ பியூரிட்டி, அவ்வளோ அழகு, அவ்வளோ மெச்சூரிட்டி எல்லாமே இருக்கும். அஃப்கோர்ஸ்
அஃப்கோர்ஸ் இங்கே எல்லா ஒன் சைட் லவ்வும் சேருவான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு உயிரை, ஒரு ஆன்மாவை அவ்வளோ உயிருக்கு உயிராக நேசித்து அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ அவ்வளோ விஷயங்கள் பண்ணி அவங்க நல்லா இருக்கணும்னு அவ்வளோ நினச்சி அவங்க நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க எப்பவுமே சிரிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டி அவ்வளோ சோல்ஃபுல்லாக அவ்வளோ க்யூட்டான விஷயங்கள் பண்ணுற ஒரு அழகான பைத்தியகாரத்தனம் தான் இந்த ஒன் சைட் லவ். எல்லாரும் கடவுள்கிட்ட போய் வரம் கேட்பாங்க. பட் அந்த கடவுளே வரமா கிடைப்பாங்களான்னு சொல்லிட்டு காத்திருக்கிறது தான் ஒன் சைட் லவ். இந்த பிரபஞ்சத்தில் ஏங்கி ஒன் சைட் லவ் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு உயிருக்கும் இந்த பாட்காஸ்ட்டை நான் சமர்ப்பிக்கிறேன். இது நவீன் விக்னேஸ்வரின் இதயத்தின் குரல். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி, அடுத்த கதை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இன்னும் ஒரு கொஞ்சம் வாரங்களில் அடுத்த கதை வந்துடும். ஒரு அழகான கதை ரெடி ஆகிட்டு இருக்குது. சீக்கிரமாக அது உங்ககிட்ட வந்து சேரும். சீக்கிரமாக எபிசோட் 1 வந்துடும். ஸோ ஒரு ஆர்வத்தோடு காத்துருங்க. நீங்கள் இது வரைக்கும் இதயத்தின் குரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் பாட்காஸ்ட் ரிலீஸ் பண்ண அடுத்த வினாடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்ஸ்டாகிராமில் இன்னும் குட்டி பாட்காஸ்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் லைவ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அற்புதமான விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். நிறையா பாசிட்டிவிட்டி கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் இருக்குது. நன்றிகள் 1000.